ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகர ராசி நேயர்களே, ராகு தசை பலன்கள். ராகு தசை 18 வருடங்கள் நடைபெறும் பொழுது மகர ராசியில் பிறந்தவருக்கு ராகு பகவான் எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்? ராகு பகவான் பொதுவாக நல்லது செய்யணும்னாக்கா நீங்க பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் ராகு பகவான் இருக்கும்போது நன்மையை செய்வார். தனித்த நிலையில் நின்றாலும் கூட ராகு பகவான் 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் இருக்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். மேலும் உங்களுக்கு ராகு பகவான் நல்லது செய்யணும்னாக்கா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் இந்த கிரக சேர்க்கை பெற்று ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னாக்கா ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானும் ராகு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் விருச்சிக ராசியில் உச்ச நிலையம், ரிஷப ராசியில் நீச நிலையம் பெறுகின்றார். மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யணும்னாக்கா அந்த ராசி அதிபதிக்கு அந்த கிரகம் நட்பு கிரகமாக இருக்கணும் அல்லது சுப கிரகமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகங்களாக வரக்கூடிய காரணத்தால ராகு பகவான் 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் இருக்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். ராகு பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. மேலும் உங்க குலதெய்வம் என்னமோ உங்க குலதெய்வத்தை வழிபாட்டை முறைப்படி நீங்க செஞ்சுட்டு வாங்க. ராகு பகவான் நல்லது செய்யணும்னாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ராகு பகவான் சரியில்லை என்றாலும் கூட நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ராகு பகவான் தனது தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக நன்மையை வாரி வழங்குவார். நன்றி.